பைரட்ஸ் எதுக்காக அவங்க ஒரு கண்ணில் ஐபேட்ச் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நம்மள நிறைய பேர் இது ஒன்று ஸ்டைலுக்காக இல்லைனா ஏதாச்சும் அடிப்பட்டதுனால போட்டிருப்பாங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் ரீசன் அது கிடையாது. இப்போ நம்ம பல்ப் போட்டிருக்கிற பிரைட்டாக இருக்க ரூமில் சடனாக லைட் ஆஃப் பண்ணும்போது எல்லாமே பிளாங்க் ஆகிடும், கண்ணே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரூமில் என்ன இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் நம்ம கண்ணில் இருக்க பியூப்பிள் தான். பியூப்பிளோட சைஸ் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, லைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நம்ம பிரைட் லைட்ல இருக்கும்போது பியூப்பிளோட சைஸ் சின்னதாக இருக்கும். இதுவே டிம் லைட்ல இருந்தால் பியூப்பிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்குள்ள இருக்கிற மசில் என்ன பண்ணும்னா வெளியில இருக்கிற லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பியூப்பிளோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அதிகமான லைட் வெளியில இருந்து வந்தா பியூப்பிளோட சைஸ் சின்னதா இருக்கும். அதே லோ லைட்ல இருந்தா நிறைய லைட்டை கேப்சர் பண்றதுக்காக பியூப்பிளோட சைஸ் பெருசாகும். இந்த மெக்கானிசத்தை பியூப்பிலரி ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பியூப்பிளோட சைஸ் சின்னதுல இருந்து பெருசா மாறதுக்கு 15 to 20 செகண்ட்ஸ் ஆகும். பைரட்ஸ் ஐபேட்ச் போடுறதுக்கு காரணம் ஐபேட்ச்குள்ள இருக்கிற கண்ணு இருட்டுல தான் இருக்கும். இதனால பியூப்பிளோட சைஸ் பெருசாயிடும். இன்னொரு கண்ணு பிரைட் லைட்ல இருக்கிறதுனால பியூப்பிளோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு பைரட்டோட வாழ்க்கை வெளிச்சம் இருட்டுன்னு கடலுக்குள்ளேயே தான் இருக்கும். பைரட் வெளிச்சமான இடத்துல இருந்து இருட்டான இடத்துக்கு போகணும்னா அவங்க ஒரு கண்ணில் இருக்கிற ஐபேட்சை இன்னொரு கண்ணுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பெருசா இருக்க கண்ணு மூலியமா நைட் விஷன் மாதிரி அந்த கண்ணு ஒர்க் பண்ணும். இதுக்கு 15 to 20 செகண்ட் டிலே கூட ஆகாது. இந்த ரீசனுக்காக தான் பைரட்ஸ் ஐபேட்சை யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச பைரட் மூவி எதுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.